அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய பேர் வந்து எடுக்கிற கிளாஸஸ் வந்து பிடிச்சிருக்கு, ஆனால் நல்லா பே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இது குர்ஆன் ஓதுறதுக்கு பேசிக்கில் வந்து 2 புக் இருக்குது. இந்த புக்கோட பேர் வந்து யஸ்ஸர்னல் குர்ஆன். நான் வாங்கும்போது இந்த புக் வந்து 20 ருபீஸ். இன்னொரு புக் இருக்குது, அந்த புக்கு பேர் வந்து நூரானி காய்தா. இந்த யஸ்ஸர்னல் குர்ஆனில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், எப்படி ஓதுறது, எப்படி சேர்த்து ஓதுறது அதெல்லாம் இருக்கும். சின்ன பசங்களுக்கு ஸ்டார்டிங்கில் முதல்ல இது கொடுத்துட்டு அப்புறமா நூரானி காய்தான்னு சொன்னேன் இல்லையா, அதை கொடுத்துட்டு குர்ஆன் ஓத ஸ்டார்ட் பண்ணோன்னா இதில் இருக்கிற எக்ஸசைஸ் ப்ளஸ் நூரானி காய்தாவில் காய்தாக்கள், அதாவது எப்படி ப்ராப்பராக காரிக்களை போல் குர்ஆன் ஓதுறது அப்படின்றத இருக்கும். ரெண்டுத்துமே சேர்த்து நம்ம ஓத வைக்கும்போது சூப்பராக அவங்க வந்து காரிக்கள் மாதிரியே குர்ஆன் ஓதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முதல்ல நான் எஸ்என்எல் குர்ஆனில் இருக்கிறதெல்லாம் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு, அதற்கப்புறம் நூரானி காய்தாவில் இருக்கிறதெல்லாம் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டு, இன்ஷால்லா குர்ஆன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் லைன் காரிக்களை போல் எப்படி நம்ம ஓதலாம் அதுதான் வந்து இன்ஷால்லா பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா காய்தாக்கள் என்ன, உச்சரிப்புகள் என்ன எதுவுமே உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். நான் படிக்கும்போது நூரானி காய்தா 10 ருபீஸ் 10 ரூபாவும், எஸ்என்எல் குர்ஆன் 20 ருபீஸ் 20 ரூபாவும் இருந்துச்சு. இப்போ வந்து மார்க்கெட்டில் விலை ஏறிடுச்சான்னு எனக்கு தெரியல. பழைய புக்கு தான் நானும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம், இல்லை யூடியூப்லேயே பார்த்து நீங்கள் கற்றுக்குறீங்கனாலும் கற்றுக்கலாம். குர்ஆன் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும், அதனால் குர்ஆன் வந்து புதுசாக வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே வந்து முடிந்த அளவுக்கு கற்றுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஸ்என்எல் குர்ஆனில் இருக்கிற எடுத்துக்காட்டுகள்லாம் ஒரு 3 to 4 months ஆயிரும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நூரானி காய்தாவில் இருக்கிற காய்தாக்கள், அதாவது எப்படி கரெக்டாக ஓதுறது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்ஷால்லா குர்ஆனும் வச்சுருக்கேன். குர்ஆன் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஆயத் நான் வந்து எப்படி காரிக்களை போல் ஓதலாம் அப்படின்ட்டு அப்லோட் பண்ணுறதுல ஐடியாவில் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஆசிரியர்களுக்கு ஒரு ஆலோசனை அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா சும்மா வந்து எப்படி படிக்க வைக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு லெசனுக்குமே எப்படி படிக்க வைக்கணும் எந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. இன்ஷால்லா அதை பார்த்துட்டு நாம் வந்து டைரெக்டாக புக்குக்கு போகலாம். பிஞ்சு மரத்தில் ஆணி அடிப்பது எப்படி, முற்றிய மரத்தில் ஆணி எடுப்பது எப்படி, அதாவது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், பிஞ்சு மரத்தில் சும்மா கையை வச்சு அழுத்தினாலே உள்ளே போயிடும். ஆனால் முதிர்ந்த மரத்தில் வந்து நாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. படிக்க வச்சு போர் அடிக்க விரும்பல, அதனால் அப்படியே சொல்லிட்டேன். லேசாக மனசில் பதிஞ்சிரும் பிஞ்சு வயசுலேயே வந்து பண்ணோன்னா. அல்லாஹு தாலா வந்து தன்னோட அருள்மறையில் சொல்கிறான், திருக்குர்ஆனில் சொல்கிறான், திருக்குர்ஆனை தெளிவாகவும் திருத்தமாகவும் நிறுத்தி மோதுவீராக. ஆகவே பிள்ளைகள் திருத்தமாக ஓதுவதற்கு உங்கள் உஸ்தாதுமார்கள் கவனத்துடன் முயற்சியுடன் சிரமத்தை பாராமல் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரொம்ப சிரமம்லாம் பார்க்காம ப்ராப்பராக மாணவர்களுக்கு ஓதுற மாதிரி வந்து நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தந்த உச்சரிப்புகளோடு நம்ம சொல்லிக் கொடுத்தா மாணவர்களுக்கு எப்படி சீக்கிரமாக பதிஞ்சிரும், அவங்களுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லித்தரலாம் அதெல்லாம் இருக்குது. பின்னாடி பேஜில் வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு பாடத்துக்கும் உண்டான சில குறிப்புகள் முன்னாடி கொடுத்துருப்பாங்க. அதை படித்து காட்டி தான் நான் வந்து பாடத்தை தொடங்க போகிறேன். இன்ஷால்லா இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வந்து குர்ஆன்கள்லேருந்து காரிக்களை போலவே ஓதணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இன்ஷால்லா அவங்க எல்லாம் வந்து தாராளமாக நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இன்ஷால்லா வேணுன்றவங்க ஜாயினும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது பார்க்கலாம். இந்த சபாக் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த புக்கு வந்து நான் புதுசாக வாங்கினதில்லை. ஒருத்தங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி போட போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க பேர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்லலை. அவங்க வந்து இந்த புக்கு வாங்கி கொடுத்தாங்க. செகண்ட் வந்து நம்மளோட குரூப்பில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் பேரை சொல்ல வேணான்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது புக்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும், முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு அவ்வளோ இதில் எனக்கு வசதி இல்லைன்னு நான் சொல்லும்போது அவங்க வந்து என்ன எதுக்கு நான் உண்மை பேசுகிறேன் நான் பொய் பேசுகிறேன் நான் எதுவும் தெரியாமல் அடுத்த செகண்ட் என்னோடய அக்கௌண்ட்டில் 1000 ருபீஸ் வந்து ஷேர் பண்ணி விட்டாங்க. ஜஸாக்கல்லா ஹைரா சிஸ்டர். நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு அவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தால் தெரியும். அவங்க நேம் மென்ஷன் பண்ண வேண்டான்னு சொன்னதால் நான் மென்ஷன் பண்ணல. நீங்களும் வேணும்னா ஏதாவது புக்ஸ் ஆஃபர் பண்ணுறீங்களோ இல்லை மணி ஆஃபர் பண்ணுறீங்களோ பண்ணலாம். உங்கள் பேர் மென்ஷன் பண்ணணும்னு நீங்கள் உங்கள் பேர் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து பேர் மென்ஷன் பண்ணுவேன். உங்கள் பேர் மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னா நான் வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன், பாதுகாப்பாக வச்சுப்பேன். அப்புறமா வந்து கையில் தான் பிடிச்சி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரைபேடுக்கு வந்து திருவண்ணாமலையிலேருந்து
ரொஹயா யூனுஸ் அப்படின்ற சிஸ்டர் வந்து இப்படி நம்ம அப்ரோச் பண்ணும்போது, நம்ம குரூப்பில் இருக்காங்க அவங்க, அப்ரோச் பண்ணும்போது ட்ரைபேட் வந்து நான் வந்து ஆர்டர் போடுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா ரொஹயா யூனுஸ் சிஸ்டர். அவங்களுக்கு வந்து அல்லாஹ் எல்லா ஹலாலான ஹாஜத்துகளும் நிறைவேற்றி வைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ், ஆமீன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த புக்கு கொடுத்த சிஸ்டருக்கும். இந்த புக்கு இன்னொரு 40 ருபீஸ் இருக்குமா, என்ன அவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கொடுக்கணுன்னு ஒரு மனசு வேணும் இல்லையா, அதற்காக இந்த புக்கு கொடுத்த சிஸ்டருக்கும் அந்த 1000 ருபீஸ் போட்டு விட்ட சிஸ்டருக்கும் ட்ரைபேட் ஆர்டர் பண்ண இருக்கிற அந்த ரொஹயா யூனிஸ் சிஸ்டருக்கும் இன்ஷால்லா 3 பேருக்கும் அல்லாஹ் அவங்களுக்கு உண்டான கூலியை இன்ஷால்லா இம்மையிலும் மறுமையிலும் தருவான். நீங்களும் யாராவது டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக, புக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா புக்காகவே கொடுக்கலாம், இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நீங்கள் என்ன வேணுமோ பை பண்ணிக்கோங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணலாம். முன்னாடியெல்லாம் ஈசால் சவாப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் வந்து நம்ம வந்து ஒரு புத்தகமோ ஒரு குரானோ வாங்கி மஸ்ஜிதுக்கோ இல்லை முடியாதவங்களுக்கு வக்ஃப் பண்ணிடுவாங்க. என்ன அவங்களோட நியத்துனா, அவங்க ஓதுகிற நன்மைக்கெல்லாம் யாரோட பேரில் அது வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு அந்த நன்மைகள் போய் சேரும் அப்படின்றத அர்த்தம். இப்போ வந்து நிறைய ஜமாத்துகள் முளைச்சதால் அவங்க வந்து அதெல்லாம் விட்டுட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கி தரலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் போதுமானவன் உங்களுக்கு நன்மை எழுத. இந்த அவுசு பில்லா மினஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதுக்கும் ஒரு ஆயத்துகள் இருக்குது. அது வந்து நூரானி ஹானா ஓதுனா தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நார்மலாக எப்பவும் போல் ஓதிக்கலாம். அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் அலிஃப் பா, கொஞ்சம் இழுக்கணும், பா. தா, இது வந்து மெலிசா ஓதணும். நாக்கோட டிப்பு சொல்கிறாங்க இல்லையா, நுனி நாக்கு, அதை வந்து கொஞ்சம் வெளியே நீட்டி மெலிசா ஓதணும். ஃபா ஃபா ஜீம், இது வந்து வெறும் காற்று மட்டும்தான் வரணும். ஹா ஹா, இது வந்து தொண்டையில் ஏதாவது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, ஏதாவது நமக்கு தொண்டையில் வந்து டிஸ்டர்ப் அப்படின்னா என்ன பண்ணுறோம், கரகரா பண்ண சொல்கிறாங்களே, அந்த உப்பு தண்ணி போட்டு தொண்டையில் கொப்பளிக்கிறாங்க இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஹா ஹா அந்த மாதிரி ஹா சொண்டு வரணும். தால் தால், இதையும் வந்து ஒரு சில சகோதர சொல்கிறீங்க தாலுன்னு தான் ஓதுறாங்க, அது தப்பு. இதே மாதிரி சாவ மாதிரி தாலும் மெலிசாக ஓதணும். நாக்கு இதுக்கு எப்படி சொன்னோம், நாக்கை கொஞ்சம் வெளியே நீட்டிட்டு ஓதணும், அந்த மாதிரி இது இருக்கும். நுனி நாக்கு மட்டும் வாயை விட்டு வெளியே வந்தால் போதுமானது. தால், இதுக்கு எஸ் சவுண்டு, இதுக்கு ஜெட் சவுண்டு. தால். இது வந்து ரா. ரா வந்து ஒரு தனி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ரால வந்து ஜபரும் பேஷும் இருந்தால் ரா வந்து தடிமனாக ஓத வேண்டும். ரா தடிமனாக ரா. இது வந்து ஜா. சீன் ஷீன் வந்து சுவாதுன்னு நிறைய பேர் ஓதுவாங்க, சுவாது கிடையாது. இது வந்து சாத் சாத் சாதுன்னு ஓதணும், சுவாது கிடையாது, சாத். இது வந்து கொஞ்சம் தடிமனாக ஓதணும். இது ஓதும்போது 2 சைடு கண்ணமும் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி, பல்லு வந்து வாய் மூடிட்டு பல்லு பின்னாடி வந்து நாக்கு டச் பண்ணி தடிமனாக ஓதணும். தாத். இது வந்து லுவாதுன்னு நிறைய பேர் ஓதுறாங்க. வந்து சகோதரிகள் நிறைய பேர் லுவாதுன்னு ஓதுறாங்க, லுவாது கிடையாது. நாம் வந்து மக்காவோட இமாம் தான் ஃபாலோ பண்ணோம். மக்காவோட இமாம் வந்து மோஸ்ட்லி டி சவுண்டு இல்லைன்னா ஜெட் சவுண்ட், ஒன்று டி சவுண்டு இல்லைன்னா ஜெட் சவுண்டு எடுப்பாங்க. அதனால் இது வந்து ஜுவாதுன்னு கூட ஓதலாம், இல்லை தாதுன்னு கூட ஓதலாம். தாது ஓதுறது சிறந்தது. தாதுன்னே ஓதுங்க, டி சவுண்டு கொடுத்து ஓதுங்க. தாத். இதுவும் வந்து தடிமனாக ஓதணும், வாய் கொஞ்சம் வீங்கின மாதிரி, அதாவது சைடில் இருக்க 2 கண்ணமும் லைட்டாக புடைச்ச மாதிரி. பா பா. இது வந்து லுவா கிடையாது, பா. இதுக்கும் வந்து லைட்டாக டி சவுண்டோ ஜெட் சவுண்டோ கொடுத்து ஓதுறது சிறந்தது. பா. இதை ஐன் ஓதுறதுக்கு முன்னாடி பின்னாடி சின்ன நாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை ஆடி
இந்த சின்ன நாக்கு ஆடி அதுலேருந்து ஒரு சவுண்டு வரணும். ஐன் ஐன் ஒயின்க்கும் அந்த மாதிரி தான் சின்ன நாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஆடி ஒரு சவுண்டு வரணும். ஒயின் ஃபா இஃப் எஃப் சவுண்டு ஃபா. இது வந்து தவளைக்கு எப்படி வந்து ரெண்டு சைடும் வந்து அந்த வந்துட்டு போகும். தவளை வந்து எப்படி கன்னு சவுண்டு போடும், அந்த மாதிரி சவுண்டோடு இது வந்து நம்ம ஓதணும். கஃப் கஃப் ஒரு 10 தடவை இக்கு 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. அப்படியே டெய்லி வந்து ஒரு 10 டைம்ஸ் இக்கு 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 சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கஃப் வந்துடும். கஃப் 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 அப்படியே சொல்லிகிட்டே இருங்க, கஃப் வந்துடும். இந்த ஐனும் அ அ அ சொல்லிகிட்டே இருங்க, ஐன் வந்துடும், கஃப் வந்துடும். இந்த ரெண்டுத்துக்கும் பின்னாடி ஒரு சவுண்டு மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறமா இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கஃப். இது வந்து ஒரு சில பேர் கேஃப்னு ஓதுவாங்க, அப்படி ஓத தேவையில்ல. இதுவும் காஃப் தான். இது கொஞ்சம் தடிமன், இது கொஞ்சம் மெலிஸ், டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். காஃப் காஃப். லாம் மீம் நூன் வாவ். இது வந்து அப்படியே ஹெவியாக ஓதுற மாதிரி இருக்கணும். நல்லா வாய்க்குள்ளேருந்து அடி வயிற்றுலேருந்து வர்ற மாதிரி இருக்கணும். ஹா ஹா லாம் அலிஃப் ஹம்ஸா யா. இன்னொரு யா போட்டிருப்பாங்க, அது இதில் போடப்படலை. நூரானி காதை ஓதும்போது புரியும். யா சொல்லிவிட்டு ஒரு தடவை வந்து அந்த அலிஃப் பா மட்டும் ஓதலாம். இந்த புக்கு வந்து நான் வாங்கும்போது 20 ருபீஸ். இவ்வளோ என்ன விலைன்னு எனக்கு தெரியாது. இந்த புக்கு பேர் எஸ்ஆர்னல் குரான். இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நிறைய வந்து பசங்களுக்கு வந்து எழுத்துக்கள் மாறி மாறி ஓதுறதுல உச்சரிக்கிறதுல வந்து சுலபமாக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு இதை வந்து ஓத நம்ம தாராளமாக சொல்லி கொடுக்கலாம். இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்குறோம். ஒரு சபாக்குக்கும் அதற்கான முன்னுரை இருக்கும். அதை சொல்லி கொடுத்து தான் நான் வந்து சபாக் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் டைரெக்டாக இவ்வளோ ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா முன்னாடி போய் அந்த குறிப்புகளை கேட்டுட்டு வந்து மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் பா தா சா. மெலிசா நாக்கு கொஞ்சம் நுனி நாக்கு மட்டும் கொஞ்சம் வாயை விட்டு வெளியே வந்து ஓதணும். சா ஜீம். ஹா வெறும் காற்று மட்டும். ஹா. இது வந்து வாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எப்படி ஓதுறோம். ஹா தால். இதுவும் வந்து மெலிசா ப்ளஸ் ஜட் சவுண்ட், நாக்கு வந்து கொஞ்சம் வெளியே இருக்கணும். தால். ரா வந்து ஒரு ஸ்பெஷல் லெட்டர் நான் சொன்னேன். ரா மேலே ஜபரும் பேஷும் இருந்தால் நல்லா தடிமனாக ஓதணும். ரா ஜா சீன் ஷீன். எம்டியாக இருந்தால் சீன், 3 புள்ளி இருந்தால் ஷீன். இது வந்து சுவாது கிடையாது, சாத் சாத். இது வந்து லைட்டாக 2 சைடு கன்னத்துலேயும் கொஞ்சமாக ஏர் காற்று ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கன்னமாக வீங்கி இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் வாய் க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி பல்லில் நாக்கோட நுனி போய் ஒட்டுற மாதிரி ஓதணும். பாத் பாத். பா பா வா. இது வந்து லுவா கிடையாது, வா. இதுவும் நம்ம வந்து டி சவுண்டாவது ஜெட் சவுண்டாவது கொடுத்து ஓதுறோம். ஏன்னா மக்காவோட இமாமை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அவங்க வந்து வல லாலின்னு ஓத மாட்டாங்க, வல பாலின்னு தான் ஓதுவாங்க. அதனால் டி சவுண்டோ ஜெட் சவுண்டோ கொடுத்து ஓதுங்க. பா. ஐன் ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு லைட்டான ஒரு சவுண்டு பின்னாடி வந்துட்டு அப்புறமா இந்த லெட்டர் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐன். ஒயின்க்கும் சேம். ஒயின் ஃபா. இந்த காஃப் வந்து தடிமனாக ஓதுறோம். இந்த காஃபும் ஐனும் வந்து ஒரே மாதிரி ஒரு அந்த சவுண்டு வந்து வரணும். இதில் வந்து தவளைக்கு எப்படி அந்த 2 சைடு ஏர் ஃபில்லாகி உள்ளே போயிட்டு வருது, கறக்குன்னு சட்டம் வருது, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஓதுற மாதிரி இருக்கும். கஃப் கஃப் க க கவே ஒரு 10 டைம்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் இது வந்து வந்துடும். கஃப்
நிறைய பேர் இது வந்து கேஃப்னு ஓதுவாங்க. அப்படி ஓத தேவையில்ல, காஃபே போதுமானது. காஃப் காஃப் தடிமனாக காஃப் காஃப். பின்னாடி ஒரு சவுண்டு வரணும், எம்டியாக வரணும். லாம் மீம் நூன் வாவ் ஹா. அப்படியே ஃபுல்லாக அடி வயிற்றுலேருந்து ஹெவியாக வாய்க்குள்ளேருந்து ஓதுற மாதிரி ஹா. லாம் அலீஃப் ஹம்ஸா. இது ஹம்ஸான்னு ஏன் ஓதுறோன்னு நூரானிக்கா இதை ஓதும்போது உங்களுக்கு புரியும். ஹம்ஸா. யா. இவ்வளோ தான் இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன் எடுத்துருக்கேன். இன்ஷால்லா நாளைக்கு வந்து செகண்ட் லெசனும். நாளைக்கு நாளைக்கு இது எழுத்துக்கள் ஒலியாகிறதும் இன்னொரு தடவை அந்த அலிஃப் பா பார்த்துட்டு எப்படி சேர்த்து படிக்கிறது அப்படி பார்க்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஒரே நாளில் அவ்வளோவே என்னால் போட முடியல அப்படின்னா, ஒரே பாட்டில் என்னால் போட முடியல அப்படின்னா பகுதி 1 பகுதி 2 அந்த மாதிரி நான் வந்து போடுறேன். இன்ஷால்லா முடிஞ்ச வரைக்கும் கனெக்டடாக இருங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ரிலேட்டிவ்ஸில் யாருக்கு வந்து நீங்கள் வந்து காரிக்குள்ளே போல் குரான் ஓதி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ இன்ஷால்லா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி வைங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.